வண்டலூர்ல இருந்து தான் பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? எனக்கு ஒரு டவுட், ஆனா குழப்பத்துலதான் கேக்குறேன். நேத்து நீங்க ஒரு 2 கேள்வி இருக்கு. நேத்து நீங்க இதே கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஒரு சகோதரர் கேட்டதுக்கு நம்ம சலஃபி இதுல இமாம்களை பெருசா மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல என்ன சந்தேகம்னா, நான் இப்போ கன்வெர்டட் முஸ்லீம். சோ எனக்கு அவங்க ஃபீஸ் கட்டி தான் ஆலிமா கோர்ஸ் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க ஹஸ்ரத் சொல்லி கொடுக்கும் போது இமாம்களோட இம்பார்ட்டன்ஸ சொல்லி கொடுக்கறாங்க. அவங்க கருத்தையும் கொஞ்சம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க ஏதோ மதரசால அவங்க யாரோ அவங்க தான் சலஃபிகள் தான் ஃபீஸ் கட்டி இவங்களை படிக்க வைக்கிறாங்க சொல்கிறாங்க. சலஃபிகள் ஃபீஸ் கட்டுவாங்க, படிக்க வைப்பாங்க, அவங்க மதரசாலையே சேர்ப்பாங்க, அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் அடுத்த விஷயங்க. ஆனால் இமாம்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்கள பல பிரிவு இருக்காங்க. சலஃபி, அதுக்கு மேலே ஜாக்கு, அதுக்கு சலஃபிக்கு மேலே அஹ்ல் ஹதீஸு, அஹ்ல் ஹதீஸ் மேலே ஜாக்குக்கு மேலே தௌஹீத் ஜமாத்து, இப்படி அவங்களுக்குள்ளே பல பிரிவு இருக்கிறாங்க, பல படித்தரம் இருக்கிறாங்க. இதில் என்ன பெரிய கூத்துனா, இவங்க எல்லாருமே மதுஹபில் எதிர்க்கிறவங்க. இவங்க எல்லாருமே ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க கைர முகல்லீதுன்னு சொல்லுவாங்க அரபியில். கைர முகல்லீத் அதாவது தக்லீது செய்யாதவர்கள், இமாம்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். சலஃபிகளையும் ஏற்றுக்க மாட்டாங்க, அஹ்ல ஹதீஸையும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஜாக்கையும் ஏற்றுக்க மாட்டாங்க, தௌஹீத் ஜமாத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னும் 2-3 குட்டி குட்டி பிரிவுலாம் இருக்கிறீங்களேன். இந்த 4மே பார்த்திங்கன்னா இதில் சலஃபி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. இல்லை இமாம்களுடைய கருத்தில் ஏற்றுக்காட்டாலும் அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், இமாம்களுடைய கருத்தில் கேட்கணும். அதனால தான் அவங்க பேர் சலஃப்னா முன்னோர்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் மரியாதை கொடுக்கணுவாங்க. அதுக்கு மேலே உள்ளவங்க அஹ்ல ஹதீஸ். இந்த அஹ்ல ஹதீஸுங்கிறவங்களும் நான் சொல்கிறேன், இவங்க யாருமே வழிகட்டவங்க கிடையாது. இவங்க யாரும் வழிகட்டவங்க மோசமானவங்க அப்படிலாம் கிடையாது. அதாவது ப்ராக்டிக்கல் அல்லாஹ்வாலும் அல்லாஹ் ரசூலாலும் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ்வாலும் அல்லாஹ் ரசூலாலும் அனுமதிக்கப்பட்ட இமாம்களை பின்பற்றுதல் என்ற அந்த தக்லீதை விட்டுட்டு இவங்க யாரையே பின்பற்றுவாங்க. இவங்க சொல்லுவாங்க ஷேக் சாலிஹுல் ஃபௌசான் அப்படி சொல்கிறாங்க, ஷேக் உசைமீன் இப்படி சொல்கிறாங்க. ஷேக் சாலிஹுல் ஃபௌசான் பெரிய அறிஞர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஷேக் உசைமீன் பெரிய அறிஞர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுமாதிரி ஷேக் அல்பானி பெரிய அறிஞர், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம அவங்கள குறை சொல்லலை. ஆனால் அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி விட, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி விட தரம் தாழ்ந்தவர்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இவர்களுடைய உயர்ந்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இவங்களே உயர்ந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அப்போ இவங்க நாங்கள் ஷேக் அல்பானிட்ட கேட்போம், நாங்கள் ஷேக் நாசிருதீன் அல்பானிட்ட கேட்போம், ஷேக் சாலிஹுல் ஃபௌசான்ட்ட கேட்போம், ஷேக் இப்னு உசைமீன்ட்ட கேட்போம். அல்லது இன்றைக்கி அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆலிம்கள் பேரை சொல்லி நாங்கள் அவங்கள கேட்போம், இவங்களை கேட்போன்றாங்க. நாம் அதைத்தான் சொல்கிறோம். இவர்களை எல்லாம் விட தக்வாவிலும் இறையச்சத்திலும் அல்லாஹ்வுடைய பயத்திலும் இல்மிலும் அறிவிலும் ஞானத்திலும் மிக உயர்ந்தவர்களும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, அவங்கள்ட்ட கேளுங்களேன். நம்ம அதைத்தானே சொல்கிறோம். நீங்கள் ஷேக் உசைமீன்ட்ட கேட்குறத ஷேக் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேளுங்க, ஷேக் சாலிஹுல் ஃபௌசான்ட்ட கேட்குறத நீங்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேளுங்க, இமாம் ஷேக் நாசிருதீன் அல்பானிட்ட கேட்குறத இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கேளுங்க. அதுதானே சொல்கிறோம். 2வது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸை தொகுத்தவங்க, அந்த ஹதீஸை தலையில் வச்சு கொண்டாடுவாங்க இவங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி புகாரியோட ஹதீஸ்னு அப்படி தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பின்பற்றக்கூடிய முகல்லிதா தானே இருந்தாங்க. அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹியே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மதுஹப் சார்ந்தவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கி முஸ்லீம் கிதாபு திருமீதி அபுதா தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. அந்த முஹத்திஸுகள் எல்லாமே ஒவ்வொருத்தர் இமாமை ஃபாலோ பண்ணுறவங்களா தான் இருந்தாங்க. இமாம் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி, அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாங்க. அப்போ ஏன் நீங்கள் இமாம் ஷேக் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹியோ, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியோ, அல்லது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியோ, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியோ பின்பற்றாமல் ஏன் அவங்களுக்கு கீழே உள்ள சாலிஹுல் ஃபௌசானியோ அல்லது ஷேக் நாசிருதீன் அல்பானி பின்பற்றுறீங்க? அதுதான் நம்ம கேட்குறோம். அதனால் தக்லீத் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, தக்லீத் இல்லாமல். ஏன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்த இடத்துல கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ தெரியாது, நீங்கள் இப்போ சகோதரி கேட்குறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஆன்லைனில் கேட்குறாங்க, இதுதானே அல்லாஹ்வுடைய உத்தரவு. தெரியாத விஷயம் என்கிட்ட கேட்குறாங்க. இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், நம்மளை மாதிரி அழுக்கு நிறைந்த பாவங்கள் நிறைந்த, எந்த நேரத்தில் எந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களை கேட்குறத விட நம்முடைய எவ்வளோ இல்மிலும் தக்வாவிலும் இறையச்சத்திலும் அல்லாஹ்வுடைய பயத்திலும் மிக மிக உயர்ந்த அந்த இமாம்கள்ட்ட கேட்குறது என்ன தப்பு? அதுதானே சொல்கிறாமே. அப்போ இந்த மதுஹபே வேணாங்கிறவங்க, தக்லீதே வேணாங்கிறவங்க, இவங்க தக்லீதை பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களும் ஒன்றும் இல்லை. இப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த மதுஹப் வேணாங்கிறாங்க, இந்த டிஎன்டிஜே தௌஹீத் ஜமாத், அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, நோம்பு வச்சுட்டு ப்ரஷ் பண்ணலாமா, நோம்பு வச்சுட்டு ப்ரஷ் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. அவங்க என்ன சொல்லணும்? குர்ஆனை பார், ஹதீஸை பார். குர்ஆனை பார், ஹதீஸை பார்.
குரான்ல இவ்வளவு பெரிய குரான் இதை பார்த்துக்க, இந்த ஹதீஸ் இதை பார்த்துக்க, இப்படிதானே சொல்லணும்? அல்ல நோன்பு வச்சுக்கிட்டு கர்ப்பிணி பெண்கள் பால் ஊட்டலாமா? குரானை பார், ஹதீஸை பார். மார்க்கத்தில் இது கூடுமா? குரானை பார், ஹதீஸை பார். ஜக்காத் இப்படி கொடுக்கலாமா? குரானை பார், ஹதீஸை பார். இது மட்டும் தானே சொல்லணும்? ஏன் விளக்கங்கிற பேர்ல விளக்க நம்ம 1 மணி நேரத்துக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, விளக்க கொடுக்குறீங்க? அப்போ அது சொந்த விளக்கம் தானே. இதைத்தான் நம்ம சொல்றோம். யாருடைய விளக்கத்தையும் கேட்காமல் யாரும் உலகத்திலும் முஸ்லீமாக வாழ முடியாது. அறிஞர்களை அது அல்லாஹ்வுடைய உத்தரவு. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களுக்கிட்ட அறிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் நாம சொல்றோம். நீ தௌஹீத் ஜமாத் மாதிரியோ இல்லை சலஃபி மாதிரியோ ஜாக்கு மாதிரியோ அஹ்ல் ஹதீஸ் மாதிரியோ இருக்கிற சாதாரண ஆலிம்களை விட உயர்ந்த ஆலிம்களான இமாம்கிட்ட கேட்கணுன்றோம். அவ்வளோதான். அதான் நம்ம சொல்றோம். அதனால இவங்களாம் இந்த சலஃபி அஹ்ல் ஹதீஸ் இவங்களாம் போலியான வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தக்லீது கூடாது, நாங்கள் குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்றோம். இப்போ நாங்களாம் என்ன ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? நாங்களாம் சாய்பாபாவையும் சங்கராச்சாரியா கும்பிட்டுட்டு இருக்கிறோம்? நாங்களும் குர்ஆன் ஹதீஸ் தான் ஃபாலோ பண்றோம். எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நாங்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்குறோம், இமாம் அபூ ஹனீஃபா கேட்குறீங்க, நீங்கள் ஷேக் அல்பானிட்ட கேட்குறீங்க, ஷேக் சாலிஹ் ஃபௌசான்ட்ட கேட்குறீங்க. அவ்வளோதான வித்தியாசம். இப்போ இது உங்களை மனசாட்சியோட சொல்லுங்கள். ஷேக் அல்பானியை விட, ஷேக் நாசிருதீன் அல்பானி, ஷேக் சாலிஹ் ஃபௌசானை விட, ஷேக் இப்னு உஸைமீனை விட, அல்லது உங்களுக்கு மற்ற சமகாலத்தில் வாழக்கூடிய உங்கள் உலமாக்களை விட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹியும் ரொம்ப உயர்ந்தவங்க இல்லையா? அதனால அவங்களோட அந்த தக்லீது கூடாது, மதுஹப் கூடாதுங்கிற அந்த வாதமே இத்துப்போன வாதம், செத்துப்போன வாதம். அவங்க மூத்த உலமாக்களை விட்டுட்டு தங்களுக்கு பிடித்தமான உலமாக்களை பிடிச்சிக்கிட்டு அவங்க பிடிச்சிட்டு அலைகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அதனால மதுஹபல் இல்லாமலாம் கிடையாதுங்க. மதுஹபல் இருக்குது. மதுஹபலை ஃபாலோ பண்ணி ஆகணும், மதுஹபலை பின்பற்றி ஆகணும். அதுக்குன்னு சில வரைமுறை இருக்குது, வரையறை இருக்குது. அந்த வரையறை பேர் நம்ம தாராளமாக மதுஹபலை பின்பற்றலாம், தப்பு கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்னை முட்டுக்காடிலே ஈசிஆரில் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஜாமியா தாருல் இல்மியுடைய மதரசா கட்டுமான பணி நடந்து வருது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதில் அல்ஹம்துலில்லாஹ் கீழே 3500 ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம பள்ளிவாசல் ஆக்கியிருக்கிறோம். அதுக்கு மேலே தான் மதரசா இல்மி கேம்பஸில் ஒரு பள்ளிவாசல் உருவாயிட்டு வருது. இந்த பள்ளிவாசலை பற்றி தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு முசல்லா, அதாவது ஒரு ஆள் தொழுகிற அளவுக்குள்ள ஒரு முசல்லா 7000 ரூபாய் என்று தீர்மானித்திருக்கிறோம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முசல்லாக்கள் வாங்க முடியுமோ வாங்கி வக்ஃப் செய்யுங்க. யார் பேரில்? உங்களுடைய இறந்த காலஞ்சென்ற உங்களுடைய பெற்றோர் பேர்லையோ, அல்லது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி பேர்லையோ, அல்லது உங்களுடைய உறவினர் பேர்லையோ, அல்லது நம்முடைய உயிரினு மேலான கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்லையோ வாங்கி வக்ஃப் செய்யுங்க. கியாமத் நாள் வரைக்கும் உங்களுடைய அன்புக்குரியவரை யாருக்கு நீங்கள் வக்ஃப் செய்றீங்களோ அவங்களுக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பள்ளிவாசல் சும்மா 5 வேளை தொழுதுட்டு பூட்டுற பள்ளிவாசல் இல்லை. இங்கேயே குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்யக்கூடிய மாணவர்கள் தங்கியிருந்து அமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 24 மணி குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. இந்த நன்மை கியாமத் நாள் வரையும் உங்களுடைய அன்புக்குரியவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு முசல்லாவின் விலை வெறும் 7000 ரூபா தான். சோதரி எவ்வளோ முசல்லாக்கள் முடியுமோ அவ்வளோ முசல்லாக்கள் வாங்கி வக்ஃப் செய்யுங்க. குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் அதிகமான முறையில் தான தர்மம் செய்யுங்க, சதகா செய்யுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் அருள் புரிய போதுமானவன். கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சதகாக்களை தர்மங்களை கொடுங்க. ஜக்காத்தா இருந்தால் ஜக்காத்தையும் கொடுங்க. அப்போ அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக உருவாக்கக்கூடிய இந்த கல்வி பணிக்கு உங்களுடைய ஜக்காத்தை கொடுங்க, அல்லது ஒரு முசல்லாவுடைய விலையை கொடுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் அருள் செய்வதற்கு போதுமானவன்.